மனோவின் 2 மகன்களை கைது செய்ய தீவிரம் காட்டும் போலீசார். காரணம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். பிரபல திரைப்பட பின்னணி பாடகரான மனோ சென்னை வலசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் மெயின் ரோடு பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவருக்கு சாகிர் மற்றும் ரபிக் என்ற 2 மகன்கள் உள்ளனர். நேற்று முன்தினம் இரவு மனோவின் மகன்கள் இருவரும் தங்களது வீட்டின் முன்பு நண்பர்களுடன் குடிபோதையில் நின்று பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த பகுதியில் கால்பந்து பயிற்சிக்கு வந்த வாலிபர்கள் சிலர் மனோ வீட்டின் எதிரே உள்ள ஓட்டலில் சாப்பிட்டு விட்டு மனோவின் வீட்டை வேடிக்கை பார்த்தபடி நடந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த மனோவின் மகன்கள் எதற்காக எங்களது வீட்டை நோட்டமிட்டவாறு செல்கிறீர்கள் என்று கேட்டுள்ளனர். தொடர்ந்து நண்பர்களுடன் சேர்ந்து ரித்தீஷ் மற்றும் கிருபாகரன் ஆகியோரை பிடித்து தாக்கியதாக தெரிகிறது. இதனை கண்டதும் அவர்களுடன் வந்த நண்பர்கள் தப்பி ஓடினர். பின்னர் ரித்தீஷ் கிருபாகரன் இருவரையும் அவர்கள் முட்டி போட வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் வலசரவாக்கம் போலீசார் மனோவின் மகன்களான ரபிக், சாகிக் உள்ளிட்ட அவரது நண்பர்கள் என 5 பேர் மீது ஆபாச பேசுதல், தாக்குதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் விக்னேஷ், தர்மா ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள மனோவின் 2 மகன்கள் உட்பட 3 பேரை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள பாடகர் மனோவின் மகன்களை பிடிக்க வலசரவாக்கம் காவல் உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான 5 பேர் கொண்ட தனிப்படை ECR விரைந்துள்ளனர். செல்போன் சிக்னலை வைத்து மனோவின் மகன்களை பிடிக்க போலீசார் ECR பகுதிக்கு விரைந்துள்ளனர்.